தந்தை பெரியாரின் திருக்குறள் மாநாட்டு உரை பாகம் 2. இதில் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் தான் என்பது நாம் 1ஆம் கிளாஸ் படிக்கிற காலகட்டங்கள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்கிற எல்லா காலகட்டங்களையும் திருக்குறளை திருவள்ளுவர் தான் எழுதினார் அப்படிங்கிறத நாம் ஆணித்தனமாக நம்பிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு கற்பிக்கப்பட்டது அப்படி. இங்கே மாநாட்டில் பெரியார் எழுப்புகிற பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, திருக்குறளை திருவள்ளுவர் தான் எழுப்பினார் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? அதற்கான ஆய்வுகளை இன்றைக்கு வரைக்கும், இன்றைய காலகட்டம் வரைக்கும் அதை ஆராய்ச்சிகள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆய்வின் அடிப்படையில் அதை விட்டுடலாம். திருக்குறள் நம்ம வாழ்க்கை எப்படியெல்லாம் மாற்றிருக்கு அப்படின்றது நம்ம தலைப்புக்கு வரலாம்னு சொல்லி ஆரம்பித்து, அது மட்டும் இல்லாமல் 14 கீழ்கணக்கு நூல்கள், 14 மேல் கணக்கு நூல்கள்ன்ற சங்க இலக்கிய நூல்கள் ஏகப்பட்ட நூல்கள் இருந்தாலும் தான் ஏன் திருக்குறளை மட்டும் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்றதுக்கான விளக்கத்தை இவர் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. 14 கீழ்கணக்கு நூல்களாக இருந்தாலும் சரி, 14 மேல் கணக்கு நூல்களாக இருந்தாலும் சரி, எல்லா காலகட்டங்களிலும் எழுதப்பட்ட நூல்களில் எந்த ஒரு நூலாக எடுத்தாலும் பார்த்தாலும் முதல்ல பகுதியை இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, அந்த எழுதக்கூடிய புலவர் தான் வணங்கக்கூடிய கடவுள் வாழ்த்தை தான் முதல் பாடப்பகுதியாகவே மென்ஷன் பண்ணியிருப்பார். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, அது எந்த நூல்களாக இருந்தாலும், சங்க இலக்கியமாக இருந்தாலும், காப்பியமாக இருந்தாலும் கடவுள் வாழ்த்து இல்லாமல் அங்கே பாடப்பகுதியே ஆரம்பிக்காது, செய்யுளும் நூலும் ஆரம்பிக்காது. ஆனால் திருக்குறளில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா கடவுள் வாழ்த்து அப்படின்ற ஒரு பகுதி இருந்தாலும், அந்த கடவுள் வாழ்த்து அப்படிங்கிறத எந்த ஒரு கடவுளையோ, எந்த ஒரு மதத்தையோ, எந்த ஒரு இனத்தையோ குறிப்பிட்டு சொல்லாமல், கடவுள் அப்படிங்கிறவர் ஒரு மனிதன் தான். மனிதன் கடவுளுக்கு இணையாக மதிக்கப்படணும் அப்படின்னா அவனுக்குள்ள என்ன மாதிரியான உயர்தனமான குணங்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அவர் மென்ஷன் பண்ணுறாரு. அப்படிங்கிறத இவர் ஆணைத்தனமாக வலியுறுத்துறார். அதனாலேயே அந்த திருக்குறளை தேர்ந்தெடுத்ததாகவும் இவர் சொல்கிறாரு. 2வது பார்த்திங்கன்னா, வான் சிறப்புன்ற தலைப்பை பற்றி பேசும்போது, மழை நார்மலாகவே நல்லவர்கள் இருக்கிற ஊரில் மட்டும்தான் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கருத்தையை இவர் மாற்றி சொல்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஊரில் கரெக்டான நேரத்தில் பெய்ய வேண்டிய மழை தகுந்த நேரத்தோடு பெஞ்சிச்சு அப்படின்னா உழவர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் பயிர் செஞ்சு தன்னையும் தன்னோட குடும்பத்தையும் நல்ல விதமாக நடத்திக்கிட்டு அவனும் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போய்கிட்டே இருப்பான். இதே ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் மழை பெய்யாமல் அந்த ஊர் வறட்சியாக இருந்தது அப்படின்னா தன்னோட வாழ்க்கைக்காகவும் தன் குடும்பத்தோட வாழ்க்கைக்கு நலனுக்காகவும் அவன் என்ன பண்ணுவான், தவறான வழியில் போவான். அப்படிங்கிறதுல இவர் ஆணித்தனமான வேறுபட்ட கருத்தை சொல்லியிருக்கார். இது மூலமாக நல்லவர்கள் இருந்தால் மட்டுமே மழை பெய்யும் அப்படின்றது தவறான கருத்து. மழை பெய்யாவிட்டால் மட்டுமே ஒருவன் தவறாக மாற முடியும் அப்படின்ற கருத்தை இவர் ஆணித்தனமாக வலியுறுத்துகிறார். 3வது, பெண் வழி சேரல் அப்படிங்கிற பகுதியில் இவர் என்ன மென்ஷன் பண்ணுறார் அப்படின்னா, பெண்களை 5 வகையாக பிரிக்கிறாரு. 1, தாய் தந்தையின் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய கன்னிப் பெண்கள், திருமணமாகி வாழ்க்கையில் ஈடுபட்டு வாழும் பெண்கள், 3வது விபச்சாரத்தை தொழிலாக கொண்டு வாழ்ந்தும் விலைமகள்கள், 4வது கல்யாணம் செய்து கொள்ளாமல் தான் தோன்றித்தனமாக வாழும் பெண்கள், 5வது சுதந்திரர்கள் என்று அழைக்கப்படும் ஆடவர்களுக்கு கேடு விளைவிக்கும் பெண்கள் அப்படின்ற பெண்களை 5 வகையாக வகைப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் திருவள்ளுவர் பொது உடைமைக்காரர் அப்படிங்கிறதுல எப்படி வலியுறுத்துகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, திருக்குறள் அப்படிங்கிறது ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நமக்கு காலகட்டங்களில் பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான நூல். அந்த நூலோட சிறப்பை மக்கள் எல்லோரும் அறிகிற மாதிரி நாட்டோட மூலை முடுக்கில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே திருவள்ளுவர் கழகங்கள் ஆரம்பிக்கப்பட்டு திருவள்ளுவரோட கருத்துக்கள் எல்லாருக்கும் பரப்பப்படணும். ஆண்டுதோறுமே திருவள்ளுவர் மாநாடு நடத்தப்படணும். ஒவ்வொரு ஜில்லாவிற்கும், அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திற்குமே தனி மாநாடு நடத்தப்படணும். அப்படி நடத்தும் போது மட்டும்தான் ஆரியர்கள் சொல்லப்படுகின்ற தாழ்த்தப்பட்ட இன மக்களுக்கான உரிமைகள் திருக்குறள் மூலம் கிடைக்கும். அந்த தாழ்த்தப்பட்ட இன மக்களுக்கு தன்னை சுற்றி இருக்கிற அறியாமை விலகும் அப்படிங்கிறத அவர் ஆணித்தரமாக மக்களுக்கு எடுத்துரைக்கிறாரு. இந்த மாநாட்டில் பேசிய பேருரை இதுதான். அது மட்டும் இல்லாமல் தந்தை பெரியாரின் பேருரை ஆட்சி நடத்தி முடித்த பிறகு அறிஞர் அண்ணாவின் நாடகமானது தொடங்குகிறது. அதுவும் 16ஆம் தேதி இரவு 10 மணிக்கு என்று அறிவிக்கப்படுகிறது. இந்த பேருரையானது 7 மணிக்கு நடந்து முடிந்தவுடன் 7:30 மணிக்கே மக்கள் அறிஞர் அண்ணாவின் நாடகம், அவர்களால் எழுதப்பட்ட வசனத்துடன் அமைக்கப்பட்ட சந்திரமோகன் நாடகம் நடைபெறுகிறது என்பது அறிவிக்கப்பட்டவுடன் மக்கள் 7:30 மணிக்கே வர தொடங்கிவிட்டனர். 9 மணிக்குள்
அந்த மாநாடு ஃபுல்லாக நிறைந்து வழிகிறது. இரவு 10 மணி முதல் இரவு 2 மணி வரை இந்த நாடகம் தொடர்ந்து விடிய விடிய நடைபெறுகிறது. மக்கள் அனைவரும் ஆர்வத்துடன் ரசிக்கின்றனர். மாநாட்டில் பெரியாரை பாராட்டி பல்வேறு அறிஞர்கள் ஒரு கருத்துக்களை வலியுறுத்துகின்றனர். நடிப்பு என்றால் எப்படி சிவாஜி யாரும் அவரை நடிப்பில் மிஞ்ச முடியாதோ, அதே போன்று பேச்சாற்றல் என்பதால் பெரியாரை மிஞ்ச ஆள் இல்லை என்ற அளவிற்கு பெரியாரின் பேருரையானது சிறப்பான கருத்துக்கள் நிறைந்ததாக இருந்தது என்று அனைவரும் பாராட்டினர்.